ஸோ கான்ட்ராக்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்மளுடைய சோலோ சிக்கோ ஜேக்கப் ஃபட்டுவ பேட் பிளட் பேப்பரிவில். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனுடைய அந்த பிளட் லைன் செக்மெண்ட் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் செக்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ நம்ம ப்ரிவியூவில் பார்த்துருந்தோம். ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோக்கான ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான் வந்து ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சை கிக் ஆஃப் பண்ணுது. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஹெச் பற்றின அப்பியரன்ஸ் ஆகிறாரு. ஸோ சீஃப் கண்டென்ட் ஆஃபீஸர் வராரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நானும் ராக்கும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு ஸோ நேற்று சண்டை போட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த ஸ்மாக் டவுனுடைய ஃபஸ்ட் எபிசோடில் சண்டை போட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணால் தான் தெரியுது. ஸோ நாங்கள் 25 வருஷம் பார்த்திங்கன்னா அந்த டைம் ஓடி இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாரையும் ஸ்மாக் டவுனுக்கு வெல்கம் பண்ணுறாரு. ஆர் யூ ரெடின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ டைட்டில் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சுமாராகவே போகுது. இந்த மேட்ச்சில் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன்லேருந்து யாருமே கொடுக்க வரல. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய கோடி ரோட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் வராங்க. ஏன்டா அதுக்கப்புறம் வரீங்க? ஸோ முன்னாடியே வந்து ஏதாச்சும் இன்டர்ஃபியரன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அது போதும். அந்த இடத்துல பிளட் லைன் பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ பிளட் லைன் வந்து பயங்கரமாக கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஜேக்கப் ஃபட்டு கேஜ் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு சூசைட் டைவ்லாம் போடலான்னு வருவார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய ஓடிசி பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர பாப்போடே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா வராது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பேடாஸாக வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஸ்டீல் கேஜுக்குள்ளே போய் ஸோ ஸ்டீல் கேஜ் கதவையும் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைனை கான்கவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு வந்து ரிங்குக்கு வெளியே இருப்பார். ஸோ ரிங்குக்கு வெளியே போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோலோ சிக்காவையும் வெளியே எடுத்துருவார். ஸோ வெளியே எடுத்தது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு கூப்பிடுவா வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபேஸ் ஆஃப் பண்ணலான்னு வருவாங்க. அந்த இடத்துல சோலோ சிக்காவை பிடிச்சி நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டுவை வெளியே எடுத்துடுறாரு. ஸோ இதோடய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல் ஸ்டாப் வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஆஃப் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சோலோ சிக்காவை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இவங்களுக்கான செக்மெண்ட் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்பை பார்த்திங்கன்னா வச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு கேத்தி கிட்ட. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நம்மளுடைய சோலோ சிக்காவும் ஜேக்கப் ஃபட்டுவும் கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் பேட் பிளட் பேப்பரிவில் வந்து நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ சோலோ சிக்காவும் ஜேக்கப் ஃபட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. நான் ரோமன் ரெயின்ஸ்டையும் கோடி ரோட்ஸ்கிட்டையும் பேசணுன்றதை வந்து இப்போ நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வாலண்டியராகவே வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து நம்ம நிக் ஆல்டிஸ்ட்டை பேசுகிறாரு. எனக்கும் பிளட் லைனுக்கான பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர். இனிமேல் இது ரோமன் ரெயின்ஸோட விஷயம். ஸோ ரோமன் ரெயின்ஸே பார்த்துக்கிறட்டும்ன்றதை அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நிக் ஆல்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் போய் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டேஜ் பேசிட்டு வரேன்றதை வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட் வருது. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டோட ஸ்மாக் டவுனில் இருக்காங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக்கான மொமெண்ட் ஒன்று நடந்திருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து நிற்பார். ஸோ நம்ம நிக் ஆல்டிஸ் கான்ட்ராக்ட் கொடுக்கலான்ற மாதிரி ஸோ மைக்கை கேட்பார் பார்த்திங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டை. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாரு. பட் நிக் ஆல்டிஸ் கையில் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாரு. ஸோ கான்ட்ராக்டே வாங்கிட்டு ஸோ மைக்கை கொடுறான்ற மாதிரி கேட்கும்போது அந்த சீன்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல அந்த ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல எல்லாமே மாறிச்சு, என்னை தவிர்த்து எல்லாமே மாறிச்சுன்றதையும் சொல்கிறாரு. நான் தான் WWE, இந்த ரிங் என்னோட தான், இந்த ஷோ என்னோடதான்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய நைட் மேர் அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் WWE, இது உன்னோட இடம் தான், அது ரெசில்மேனியா வரதான்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணலான்னு வரும்போது சோலோ சிக்காவும் ஜேக்கப் ஃபட்டும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க இன்ட்ரோ பண்ணலான்னு வரும்போது பேக் ஸ்டேஜ்லேருந்து நம்மளுடைய டான்ஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் போட்டாலும் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் நடந்திருக்கும். இந்த இடத்துல பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சுக்கான சைனையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டார். பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ கோடி ரோட்ஸும் கேட்பார், ஸோ நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறேன்ற மாதிரி கோடி ரோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் எப்படி சண்டை போட போகிறாங்கன்றது தெரில.
ஏன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்கல. ஸோ கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்றது. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு கோடி ரோட்ஸ்லாம் தேவை கிடையாது. பிளட் லைனோட பிஸ்னஸ். ஸோ பிளட் லைன் தான் வந்து மொத்த ஷோ கிக் ஆஃப் பண்ணுது. ஸோ பிளட் லைனே பார்த்துக்கிறட்டும்ன்றதையும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். அண்ட் ஆல்சோ மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு சோலோ சிக்கோவுக்கான டாக் டீம் மேட்ச் பேட் பிளட்டில் நடக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளி நிறைய ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல புக்கிங் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.